அழகிய பௌர்ணமி தினம் அது. ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது அந்த சிறு குடிசை. தனியாக ஒதுக்குப்புறமாக இருந்தது அது. அந்த இடத்தில் இருந்த நிலவு வெளிச்சம் எங்கும் வழிந்தோடி கொண்டிருப்பது போன்று காட்சி தந்தது. அந்த வழியே நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு திருடன் இந்த குடிசையை கண்டான். அப்பகுதிக்கு புதியவன் அவன். திறந்து கிடந்த அந்த குடிசையை கண்டதும் அவன் அதன் உள்ளே புகுந்து விட்டான். அவனுடைய இயல்பு அது. அங்கும் இங்கும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்த்தான். ஆனால் உள்ளே ஏதாவது இருந்தால்தானே அவன் கைகளில் அகப்பட. அந்த சமயத்தில் திடீரென வெளிச்சம் தன் மீது விழவும் திகைத்து போய் திரும்பினான் அவன். கையில் விளக்குடன் நின்றிருந்தார் ஒருவர். அவரை கண்டதில் ஏற்பட்ட கலவரத்தில் ஓடக்கூட தோன்றாமல் மலைத்து போய் அவரையே பார்த்தபடி செயலற்று அங்கேயே நின்றுவிட்டான் அவன். இருட்டில் என்ன தேடுகிறாய் என்றார் அவர் இயல்பாக. என்னை எழுப்பி இருக்கலாமே, கதவுக்கு பக்கத்தில்தானே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். நானே உனக்கு வீடு பூராவையும் சுற்றி காட்டியிருப்பேனே என்றார் தொடர்ந்து. எளிமையானதாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்த அவரது குரல் அவனை என்னமோ செய்தது. முன்பின் தெரியாதவனான தன்னிடம் யார் நீ, எங்கு வந்தாய் என்றெல்லாம் கேட்டு மிரட்டாமல் ஒரு உறவினரிடம் குசலம் விசாரிப்பது போல் தன்னிடம் அவர் பேசவே குழம்பி போனவனாக, நான் யார் என்று நினைத்தீர்கள்? நான் ஒரு திருடன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்றான். அதனால் என்ன? ஒவ்வொருவருமே ஏதாவது ஒன்றாக இருந்தாகத்தானே வேண்டும் என்றார் அவர். இந்த வீட்டில் 30 வருடத்துக்கும் மேலாக நான் இருக்கிறேன். ஆனால் எதையுமே நான் பார்த்தது இல்லை. இருந்தாலும் உனக்காக நானும் உன்னுடன் வருகிறேன், வா. இருவரும் சேர்ந்தே தேடுவோம். ஏதாவது கிடைத்தால் பங்காளி ஆகிவிடுவோம். ஆனால் இங்குள்ள எதுவும் என் கண்ணில் இதுவரை பட்டதில்லை. இது வெறும் வீடு. திருடனுக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த மனிதர் ஒரு மாதிரியாக தென்படுகிறாரே, ஒருவேளை பைத்தியமாக இருக்குமோ? யார் கண்டது? திருடன் என்று கூறிய பின்பும் நிற்க வைத்து பேசும் நபரை என்னவென்று சொல்வது? எப்படியாவது அங்கிருந்து தப்பித்து போய்விட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அவனுக்கு. வேறு சில இடங்களிலிருந்து திருடி வந்த சில சாமான்களை அவன் அவரது வீட்டிற்கு வெளியே போட்டு வைத்திருந்தான். அவரிடம் ஏதும் இல்லை. தோளில் ஒரே ஒரு கம்பளி மட்டும்தான் போட்டுக்கொண்டிருந்தார். அது ஒன்றுதான் அவரது உடைமை போலும். பல்லை கிடுகிடுக்க வைக்கும் குளிர் வெளியே வாட்டி எடுத்து கொண்டிருந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி நீ வெறும் கையோடு திரும்பி போகக்கூடாது. அது என்னை அவமானப்படுத்துவதாக ஆகிவிடும். பிறகு என்னை என்னாலேயே மன்னிக்கவும் முடியாது. நள்ளிரவில் ஒருவன் என் வீட்டிற்கு எதிர்பார்ப்புடன் வந்துவிட்டு ஏமாற்றத்துடன் போவதா? இந்த போர்வையை எடுத்துக்கொள். இது உனக்கு தான் இப்போது அவசியம் தேவை. வெளியே குளிர் அதிகமாக இருக்கிறது. நான் வீட்டிற்குள்ளே இருப்பவன். கதகதப்பாக இருக்கிறது இங்கே. அதனால் அது எனக்கு இப்போது தேவையில்லை என்று கூறினார். அத்துடன் நில்லாமல் தனது தோளின் மீது போர்த்தி இருந்த கம்பளியை எடுத்து அவன் மீது போர்த்தியும் விட்டார். திருடனுக்கு தலை சுற்றியது. என்ன காரியம் செய்கிறீர்கள்? நான் ஒரு திருடன் என்றான் பதைபதைப்புடன். அது ஒரு பெரிய விஷயமா என்ன என்றார் அவர். உலகில் உள்ள எல்லோருமே வாழ்க்கை ஓட்டுவதற்காக ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ இதை செய்கிறாய். செய்யும் தொழில் எதுவாய் இருந்தாலும் என்ன, அதுவும் ஒரு தொழில்தானே. எனது முழு ஆசிகளுடன் உன் தொழிலை நீ கண்ணும் கருத்துமாக செய். ஆனால் யாரிடமாவது மாட்டிக்கொண்டு விடாதே. அப்புறம் உன் கதை சிக்கலாகிவிடும். நீங்கள் ஒரு விந்தையான மனிதர்தான் என்றான் திருடன். வெறும் கோவணத்துடன் இருக்கிறீர்களே, வேறு உடை எதுவும் உங்களுக்கு இல்லையா என கேட்டான். கவலைப்படாதே, நானும் உன்னோடு வருகிறேன். இந்த போர்வை ஒன்றுதான் என்னை இந்த வீட்டில் இருக்க வைத்தது. இதை இப்போது உன்னிடம் கொடுத்துவிட்டேன். இப்போது இங்கு எதுவும் இல்லை. அதனால் பாதுகாப்பதற்கு இங்கு எதுவும் இல்லை. அதனால் உன்னோடு நானும் வருகிறேன். நாம் சேர்ந்து வாழலாம். உன்னிடம் பல பொருட்கள் இருக்கலாம். என்னிடம் இருப்பதையெல்லாம் நான் உன்னிடம் தந்துவிட்டேன். அதில் நீ எனக்கு ஏதோ கொஞ்சம் தந்தாலும் போதும். திருடனுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. தன்னுடன் பேசிக்கொண்டிருப்பவர் ஒரு சூஃபி ஞானி என்பதை அவன் கொஞ்சமும் உணரவில்லை. எப்படியாவது அங்கிருந்து போனால் போதும் என்ற நிலையில் அவன் இருந்தான். அது எப்படி ஐயா சாத்தியம்? எனக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. மேலும் உங்களை திடீரென்று கூட்டிக் கொண்டு போனால் என் மனைவி, பிள்ளைகள், அக்கம் பக்கத்தார் எல்லாம் என்ன சொல்வார்கள்? இப்படி கோவணத்துடன் உள்ள உங்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களிடம் என்னவென்று சொல்லி அறிமுகப்படுத்துவது? அதுவும் சரிதான் என்றார் அவர். நான் உன்னை சங்கடப்படுத்தக்கூடாது. அது நியாயமான செயல் அல்ல. அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன். நீ போகலாம் என்றார் புன்னகையுடன்.
விட்டால் போதும் என்று வேகமாக திருடன் அங்கிருந்து கிளம்பினான். மறுகணம் அவர் குரல் இடியென முழங்கியது. ஏய், வா இங்கே என்று திடுக்கிட்டான் திருடன். இப்படி தன்னை கடுமையாக அதட்டிய ஒருவரை அவன் இதுவரை சந்தித்தது இல்லை. அதனால் திகைப்புடன் தன்னை அறியாமலே திரும்பி வந்தான். வாழ்க்கையில் கொஞ்சமாவது நற்பண்புகளை கற்றுக்கொள். நான் உனக்கு கம்பளி கொடுத்துள்ளேன். இவ்வளவு நேரம் பழகியுள்ளேன். அதற்கு நீ எனக்கு நன்றி கூற வேண்டாமா? முதலில் நன்றி சொல். அது உனக்கு பெரிதும் துணை செய்யும். வரும்போது கதவை திறந்து வைத்தாயே, போகும்போது அதை மூட வேண்டாமா? வெளியே குளிர் வீசுவது தெரியவில்லையா? நான் வெற்று உடலுடன் இருப்பதை நீ பார்க்கவில்லையா? நீ திருடன் என்றாலும் பரவாயில்லை, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பழக்க வழக்கங்களில் நான் ரொம்ப கண்டிப்பானவன், தெரிந்து கொள். அவர் சொல்ல சொல்ல மேன்மேலும் திகைப்படைந்த திருடன் நன்றி ஐயா என்றான் திணறியபடி. பின்னர் மெல்ல கதவை சாத்திவிட்டு விட்டால் போதும் என்று ஒரே ஓட்டமாக ஓடிப்போனான். அன்று இரவு முழுதும் அவனுக்கு உறக்கமே இல்லை. தனக்கு ஏற்பட்ட அந்த வினோத அனுபவம் பற்றி நினைத்து நினைத்து அவன் குழம்பிக் கொண்டிருந்தான். மறுநாள் பிறரிடம் விசாரித்து தெரிந்து கொண்டான் தான் சந்தித்தவர் ஒரு பெரிய சூஃபி ஞானி என்று. கொஞ்ச காலம் சென்ற பின் அவன் பிடிபட்டான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அவனிடம் நீதிபதி கேட்டார், உன்னை நன்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த ஊரில் உண்டா? நிறைய பேருக்கு அவனை தெரியும். ஆனால் யாரும் அவனுக்காக சாட்சி சொல்ல முன் வர மாட்டார்கள். ஒரு திருடனை தனக்கு தெரிந்தவன் என்று எவன் வந்து சாட்சி சொல்வான்? யோசித்த அவன் சட்டென்று சூஃபி ஞானியின் பெயரை சொன்னான். அதிர்ந்து போனார் அந்த நீதிபதி. இது பொய்யா இருந்தால் உன்னை கடுமையாக தண்டிப்பேன், உண்மையாயிருந்தால் உன்னை உடனே விடுவிப்பேன் என்றார். குருவுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. நீதிமன்றத்திற்கு வந்த குருவிடம் நீதிபதி கேட்டார், இந்த நபரை உங்களுக்கு தெரியுமா என்று. தெரியுமாவா? இவர் எனது நண்பர். நாங்கள் இருவரும் பங்காளிகள். ஒரு நாள் நள்ளிரவு இவர் என் வீட்டுக்கு வந்தார். அன்று குளிர் அதிகமாயிருந்தது. அதனால் என் கம்பளியை இவருக்கு அளித்தேன். அதைதான் இப்போதும் போட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த கம்பளிதான் நாடு முழுவதும் பிரசித்தி பெற்றதாயிற்றே. இது என்னுடையது என்று உங்கள் எல்லோருக்குமே தான் தெரியுமே என்றார். ஞானி சொல்லவும் நீதிபதி கேட்டார், இவர் உங்கள் நண்பர் என்கிறீர்கள். இவர் மீது மற்றவர்கள் திருட்டு குற்றம் சுமத்துகிறார்களே. இருக்காது, இவர் இனிமையானவர். என் கம்பளியை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி கூறினார். வீட்டை விட்டு போகும்போது கூட எனக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் கதவை மெதுவாக மூடிக்கொண்டுதான் போனார். அருமையான நண்பர் என்றார் ஞானி. ஐயா, நீங்களே இவரை பற்றி இவ்வளவு உயர்வாக சொல்வதால் இவரை விடுவிக்கிறேன் என்று கூறிய நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். ஞானி திரும்பி போன போது விடுவிக்கப்பட்ட திருடனும் அவருடனேயே போனான். என்ன செய்கிறாய் நீ? எதற்கு என்னுடன் வருகிறாய் என்று கேட்டார் ஞானி. இனி என்னால் உங்களை விட்டு போக முடியாது. என்னை உங்கள் நண்பர் என்றீர்கள், பங்காளி என்றீர்கள். என்னை இனிமையான மனிதன் என்று சொன்னவர் இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவர் மட்டுமே. இதுவரை உலகில் என்னை மதித்தவர் எவரும் இல்லை. இனி உங்கள் காலடிதான் எனக்கு எல்லாம். நானும் உங்களைப் போல ஆக வேண்டும். எல்லா விஷயங்களையும் வித்தியாசமாக காணும் இந்த பக்குவம் எப்படி உங்களிடம் வந்தது? திருடன் இப்படி சொல்ல கேட்ட குரு சொன்னார், அன்று இரவு நீ போன பின் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? கடும் குளிர் என்னை படாத பாடு படுத்தியது. கம்பளி இல்லாததால் தூக்கமும் வரவில்லை. அதனால் சன்னலின் அருகே அமர்ந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். வெளியே பௌர்ணமி நிலவு தெரிந்தது. அதை பார்த்து இனிய கவிதை ஒன்றை எழுதினேன். நானும் ஓர் செல்வனாயிருப்பின் எதையோ தேடி வந்த ஏழைக்கு காணும் முழு நிலவை கவின் பரிசாய் தந்திருப்பேன். ஆனால் நான் பரம ஏழை, என் செய்வேன்? இப்படி போனது அந்த கவிதை. வா என்னுடன், அதை உனக்கு காட்டுகிறேன். அன்றிரவு சில விஷயங்களையாவது கற்றுக்கொண்டாக வேண்டுமே என்று அழுதேன். என்னை போன்றவர்கள் வீட்டுக்கு திருடர்கள் வருவதனால் முன்கூட்டியே அவர்கள் எங்களுக்கு தகவல் தர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு கொடுப்பதற்கென்று தயார் செய்து வைக்க முடியும். எங்களை போன்ற ஏழைகளை பார்க்க வரும் அவர்களும் வெறும் கையோடு போக வேண்டி இருக்காது. நீதிமன்றத்திலாவது உனக்கு என் பெயர் ஞாபகம் வந்ததே. இல்லையேல் சட்டத்தின் பேரால் உன்னை துன்புறுத்தி இருப்பார்கள். அப்போதே நாம் பங்காளியாகி விடுவோம் என்றேன். நீதான் அதை ஏற்கவில்லை. இப்போது எனக்கு பங்காளியாக விரும்புகிறாய். சரி, பரவாயில்லை, என்னுடன் நீ வரலாம். எனக்கு கிடைப்பதை உனக்கு தருகிறேன். ஆனால் அது ஒரு பொருளாக இருக்காது. புலன்களுக்கு எல்லாம் புரிபடாத ஏதோ ஒன்றாக அது இருக்கும். திருடன் சொன்னான்.
கண்ணுக்கு தெரியாத அந்த ஏதோ ஒன்றை என்னால் உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் என் உயிரை காத்தவர். இதுநாள் வரை நான் அதை வீணடித்து வந்துள்ளேன். உங்களை பார்ப்பதில், உங்கள் கண்களை கவனிப்பதில் இருந்து எனக்கு ஒன்று தெரிகிறது. நீங்கள் எனக்கு மறுபடியும் கொடுப்பீர்கள். இம்முறை அதை பெற என்னால் முடியும் என்று கருதுகிறேன். அற்புதமான சூஃபி கதை இது. அந்த ஞானி மெய்ப்பொருளை உணர்ந்தவர். மெய்ப்பொருள் என்றால் மெய்மை, அதாவது எது அனைத்தின் ஆதியானதோ அது, எது அனைத்துக்கும் அப்பாற்பட்டதோ அது. அதனை உணர்ந்தவர் இந்த சூஃபி ஞானி. வெளி உலகத்தில் வாழ தேவையான பொருள் ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் உள்ளே எல்லாம் நிரம்பி இருந்தது. புறப்பொருள்கள் அனைத்தையும் உதறி தன்னுள் தான் தேடி அகப்பொருளை கண்டடைந்தவர் அவர். அவரிடம் வழங்க எல்லாம் இருந்தது. ஆனால் எவரும் அதனை நாடி வரவில்லை. ஒரு திருடன் திருடும் எண்ணத்துடன் அவரை தேடி வந்தான். சாதாரண செல்வங்களை நாடி வந்த அவனுக்கு செல்வத்துக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வமான என்றும் அழியா செல்வம் கிடைத்தது. தனக்கு கிட்டிய செல்வத்தின் மதிப்பு அவனுக்கே தெரியாது என்பதுதான் இதில் வியப்பு.